ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தர்பூசணி பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தர்பூசணி பழம் வெயிலுக்கு சம நல்லது, உடம்புக்கு நல்லது. அதாவது தண்ணி சத்து அதிகமா இந்த பழத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த பழத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஊசி போட்டு கலர் ஏத்துறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பழம் அதனால சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பழம் உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. நாங்களும் ஃபைனலா ஒரு பழத்தை வாங்கி அதை கட் பண்ணி செக் பண்ணி பாக்குறதுக்காண்டி ஒன்னு கட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து தர்பூசணி பழத்தை அறுத்து பார்த்தா செம்மையா இருந்துச்சு. செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு. பழம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கறதுனால அதிகமா நிறைய பேர் இந்த வெயிலுக்கு இதுதான் நல்லது. அதனால நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க. தர்பூசணி பழம் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. பாருங்களேன் எவ்வளவு கலரா இருக்குன்னு. இந்த கலர் கலர் எதுவும் ஏத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம தொடச்சியும் பார்த்தோம். தொடச்சி பார்த்தா எந்த கலருமே இல்லை. இது ஒரிஜினலான பழம் தான். நல்லாவே இருந்துச்சு. எப்படி கலர் ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன். எவ்வளவு ஒண்ணுமே தெரியல. அந்த பழத்துல உள்ளது மட்டும் தான் தெரியுது.